ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. எனக்கு இந்த வீடியோவில் முற்றிலும் புதுமையான சுவையில் ஒரு ஈஸியான ஜூஸியான பஞ்சு மாதிரி சாஃப்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி. இதை நீங்கள் மாலை நேர உணவாக செஞ்சு கொடுக்கலாங்க. சுட சுட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா 10 சாப்பிட்டாலும் பத்தாது, அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். வாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய வெறும் 4 பொருளை மட்டும் வச்சு ஈஸியான இந்த ஜூஸியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கங்க. நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு மட்டுமே சேர்த்துக்கூடும் செய்யலாம். கூடவே அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு ரவை, வறுக்காத ரவை தான் சேர்த்துருக்கேன். அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க. 50 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்ல மாவோடு எல்லாத்தையும் நல்லா கலந்த பிறகு இதில் கை பொறுக்கிற அளவுக்கு சூடுள்ள கொஞ்சம் சூடான தண்ணீரை ஊற்றி கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கங்க. எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு சுட தண்ணீர் ஊற்றி இது மாதிரி விஸ்கால் கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கங்க. 1/2 கப்புக்கு மேலே தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டியதில்லை. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். சர்க்கரை சேர்த்துருக்கோம், கரெக்டான பதத்தில் கலந்து வரும். இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் ரவை ஊறட்டும். இப்போ இதுக்கு வேண்டிய சுகர் சிரப்பை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு சாஸ்பேனை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை, அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க. இந்த தண்ணீர்லேயே சர்க்கரை கரைஞ்சி ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். பாகு பதம்லாம் தேவையில்லைங்க. நம்ம குலோப்ஜாமுக்கு செய்வோம்ல, அந்த மாதிரி லைட்டாக பிசுப்பு தன்மை வந்தால் போதும். இப்போ கையில் எடுத்து லைட்டாக தொட்டு பாருங்கள். இது மாதிரி பிசுப்பு தன்மை வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கங்க. கூடவே கொஞ்சம் குங்குமப்பூ இருந்ததுன்னா சேர்த்துக்கங்க, நல்லா கலர் கொடுக்கும். இருந்ததுன்னா சேர்த்துக்கங்க, இல்லாட்டி பரவாயில்ல. இப்போ சேர்த்து நல்லா கலந்த பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி வச்சுடுங்க. சுகர் சிரப்பு ஆறிடக்கூடாது, சூடாக தான் இருக்கணும். அப்படியே மூடி வச்சுடுங்க, சூடாக இருக்கட்டும். இப்போ நம்ம ஏற்கனவே கலந்து வச்ச மாவை திறந்து பார்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஊறந்தில் ரவை நல்லா ஊறி கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணீர் விட்டுக்கங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்திங்கன்னா போதும். அதிக அளவில் தண்ணீர் சேர்த்துறாதீங்க. சேர்த்து இது மாதிரி தோசை மாவு பாத்துக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் திக்கான தோசை மாவு பாத்துக்கு கலந்துட்டு இதில் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, கூடவே 2 பாதாம் 2 முந்திரியை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. சாப்பிட பார்த்து அங்கங்கே கடிபடும், சுவையாக இருக்கும். சேர்த்து மாவோடு கலந்துக்கங்க. கலந்த பிறகு இதில் கடைசியாக ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கங்க. அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை, 2 சிட்டிகை அளவு சமையல் சோடா சேர்த்திங்கன்னா போதும். இது சேர்க்கறதுனால உள்ளேயும் வெந்து நல்லா ப்ளஃபியாக உப்பி பஞ்சு மாதிரி சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், மாவு ரெடி ஆகிடுது. இதை குழிக்கரண்டியால் இது மாதிரி எடுத்து எண்ணெயில் ஊற்றி பொரித்து எடுத்துக்கலாம். இதே நீங்கள் பணியாரக்கல்லில் கூட கொஞ்சமாக நெய் விட்டு கூட பொரித்து எடுத்துக்கலாம், அதிக எண்ணெயில் பொரிக்க விருப்பம் இல்லாட்டி. இப்போ எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு குழிக்கரண்டி அளவு மாவை ஊற்றிக்கங்க. நான் சின்ன கரண்டி தான் போட்டிருக்கேன். இப்போ ஊற்றி நல்லா மாவு ப்ளஃபியாக உப்பி வந்திருக்கு பாருங்கள். இதை அப்படியே திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு ஒரு சைடு செவந்து வரட்டும். இப்போ இன்னொரு கரண்டி மாவையும் ஊற்றிக்கலாம். இதே மாதிரி ஒன்று வெந்து திருப்பி விட்டு இன்னொன்று அதே மாதிரி 2 3 கூட நீங்கள் ஊற்றி பொரித்து எடுத்துக்கலாம். சட்டுன்னு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ 2ஆவதும் ஊற்றி நல்ல ப்ளஃபியாக உப்பி வந்திருக்கு, அதையும் திருப்பி விட்டுக்கங்க. இப்போ 3ஆவதாக ஊற்றியிருக்கேன். நல்லா அதுவாகவே வெந்து ப்ளஃபியாக எலும்பி வருது பாருங்கள். இப்போ ஏற்கனவே ஊற்றினதை 2 சைடும் செவந்ததும் எடுத்துருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஊற்றி பொரித்து எடுத்திங்கன்னா உள்ளேயும் வெந்து மேலேயும் நல்லா பொன்னிறமாக செவந்து வரும். ஓரங்கள்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. இப்போ 2ஆவதும் நல்லா ஓரங்கள்லாம் செவந்துருக்கு, எடுத்துடலாம். இதே மாதிரியே மீதமுள்ள மாவையும் ஊற்றி பொரித்து எடுத்துருங்க. இது மாதிரி 3 4ன்னு ஊற்றி பொரித்து எடுக்க பார்த்து சிம்பிளாக உடனே வேலை முடிஞ்சிடுங்க, அதிக டைம் எடுக்காது. இப்போ பொரிச்சு எடுத்த எல்லாத்தையுமே சுகர் சிரப்பில் போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஊற விடுங்க. சுகர் சிரப்பு ஆறி இருந்ததுன்னா சூடு பண்ணிக்கங்க. நம்ம சூடாக பொரிச்சு எடுத்ததையும் போட பார்த்து உடனே ஊறிடும், அதிக டைம் எடுக்காது. பாருங்கள், திருப்பி போட பார்த்தே தெரியும், நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா ஊறின பிறகு இதை அப்படியே எடுத்து பிளேட்டில் மாற்றி பரிமாறலாம். நல்லா சுட சுட சாப்பிட ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரியே பொரிச்சு எடுத்தது எல்லாத்தையுமே சுகர் சிரப்பில்
டிப் பண்ணி எடுத்து சுட சுட பரிமாறி பாருங்கள். 10 சாப்பிட்டாலும் ஆசை அடங்காது. ரொம்ப நேரம் ஊற விட்டுட வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா டிப் பண்ணி எடுத்திங்கன்னா போதும். பார்க்கும்போதே நாவில் எச்சில் ஊறுங்க. அந்த அளவுக்கு நல்ல சூப்பரான ஜூஸியான பஞ்சு மாதிரி சாஃப்டான ஸ்வீட் ரெடி ஆகிடுது. ஸ்வீட் சாப்பிடணும் போல் தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த புதுமையான ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு இன்றைக்கே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு சுகர் சிரப்லாம் உறிஞ்சி நல்ல சாஃப்டாக அருமையாக வந்திருக்கு. கடைசியாக கார்னிஷ்க்கு கொஞ்சம் நட்ஸை பொடியாக கட் பண்ணி தூவி இருக்குது. இதே மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கடையில் பார்க்குற மாதிரி அருமையாக இருக்கும். பார்த்ததுமே எடுத்து சாப்பிடுவாங்க. நன்றி, வணக்கம்.